வணக்கம் மக்களே. வணக்கம். நம்ம அடுத்து வீட்டுக்கு என்ன தேவைகள் வாங்கியிருக்கிறோன்றதை திரும்பி பார்ப்போமா? பாருங்க, வந்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு உட்காந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்பிள்ளை சால்வி சேனலை லைக் பண்ணிக்கிறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ என்னென்னமோ வாங்கியிருக்கு சோஃபி, நான் இதையும் பார்த்துருவோம். இது ஒன்று தான் எனக்கு தெரியாது, மிச்செல்லாம் பார்த்து தான் வச்சுருக்கேன். பார்த்து சொல்கிறேன் இப்போ. சரி, இதில் இருக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சின்ன சின்னதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம், பெருசாக அப்புறம் பார்ப்போம். வா, இது என்ன ரொட்டேட்டிங் ட்ரே வாங்கியிருக்கிறாங்க கிச்சனில் வைக்கிறதுக்கு. சால்விக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். ப்ளூ தான், வீடு ஃபுல்லாக ப்ளூ தான். இல்லைப்பா, அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஆனால் இருக்கு. சரி, அப்புறம் பார்த்துக்கலாமா? இது சூப்பராக இருக்கா? இதோட ரேட் என்ன சோஃபி? 151. கம்மியாக தான் இருக்கு, பரவாயில்ல. இல்லையா? இல்லை அதிகமாக இருக்கா? அது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. லைட் மேலே ஹாலில் வந்து சென்டரில் சீலிங்கில் மாட்டுறது. இது செட் பண்ணியாச்சு, வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. ஒயரு, இந்த ஒயர் தனியாக, இது தனியாக, 2 பாக்ஸ் தனித்தனியாக, எல்லாமே இது தனியாக இருந்துச்சு. இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். 3 லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி சீலிங்கில் மாட்டி விட்டுறணும். என் தம்பி வந்து மாட்டி விட்டுருவான். ஆமாம், லைட்டு மட்டும்தான் இன்னும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. ஒயிட் கலர் லைட் மாட்டினா நல்லா இருக்குமா, எல்லோ கலர் லைட் மாட்டினா நல்லா இருக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்ன லைட் வாங்கி மாட்டலான்ட்டு சொல்லுங்க சோஃபி, சொல்லிடுங்க எல்லாரும். ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன? 686. பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு. மாடல்லாம் டிசைன்லாம் அழகா இருக்கு. சிம்பிளா அழகா இருக்குல்ல. லைட் போட்டோன்னே பளிச்சுன்னு இருக்கும்ல வீடு, அதுக்காக. அடுத்து இந்த பாக்ஸை பிரிப்போம். இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து அது கேண்டில் ப்ளஸ் வந்து வாசம் வரும். அந்த இது போட்டா, அந்த லிக்விட் போட்டா, இந்த லிக்விடை வந்து கேண்டிலை வந்து இங்கே வச்சிடணும். கேண்டில் இதை இங்கே வச்சிடணும். லிக்விட் வந்து இதை வந்து இங்கே ஊற்றி விட்டுறணுமா? ஃபர்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் வாட்டர் ஊற்றணும். அந்த வாட்டர் ஊற்றிட்டு இந்த லிக்விட் வந்து ஒரு 2 drops ஊற்றணும். அவ்வளோதான். வாசமா அப்படியே. அதில் வந்து எதுவும் ஹோல்ஸ்லாம் கிடையாது, சும்மா ஒரு குழியா இருக்கு, அவ்வளோதான். குழியா இருக்கு. கீழே வந்து நம்ம கேண்டில் பொருதி வச்சிடணும். வச்சா வந்து நமக்கு வந்து வாசமா இங்க பொருதிட்டு இந்த சைடு வச்சிடணும். கேண்டில் வந்து நல்லா அழகா தெரியும் போல, நல்ல வாசமா இருக்குமா. அது எப்படின்னு எனக்கு தெரியல, வச்சு பார்த்தாதான் தெரியும். சரி, வச்சுட்டு அப்போ ஒரு உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். சின்னதா ஒரு இது. அது வந்து 129. ஆக்சுவலி கலர் நான் வந்து ப்ளூ தான் போட்டிருந்தேன். கலர் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் வந்துருந்துச்சு. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியுமே திரும்பவும் ஒயிட்டை தான் கொடுத்துட்டு போனாங்க. அதனால சரி, இதுக்கு மேல மாற முடியாது. ப்ளூ கலர்லாம் காட்டினாங்க, ஆனா இந்த இதுல குழப்பம் பண்ணிட்டாங்க மீஷோக்காரங்க. இது வந்து லாவெண்டரா, இங்கிலீஷ் லாவெண்டர், ரோஸ் அந்த ஸ்மெல்லில் வரும் போல. எல்லாமே போட்டு ஸ்மெல்லாம் பார்த்துட்டு சொல்றோம். அதோட ரேட் வந்து 129. சொல்லிட்டேனா தெரியல, திரும்பி சொல்றேன். 129 rupees. இதோட ரேட்டு 129. நல்லா இருக்கு, சிம்பிளா இருந்தாலும். அப்புறம் நம்மளுடைய லாண்ட்ரி பேஸ்கெட்டு, எல்லா துணியெல்லாம், அழுக்கு துணியெல்லாம் இதில் போட்டுட்டு அழகாக மெதுவாக எடுத்து இதில் போட, என்னது மிஷினில் போட்டலாம். நம்ம கையில் துவைக்கணும்னா துவைக்கலாம். இதோட ரேட் என்ன? இது வந்து 152. சூப்பராக இருக்குது. எனக்கு போயிருக்கு. அம்மாவுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு மாதிரி பிளெயினாக ஆஷ் கலரில் பார்த்தேன், ஆனால் அம்மா வந்து இந்த மாதிரி வாங்கிடலான்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. ஓகே, 152 தான், ரீசனபிளான ப்ரைஸ் தான். பரவாயில்ல, யூஸ் பண்ணுற மாதிரி பத்திரமா வச்சுருந்து யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். பாரு சோஃபி, ஐயோ இதை எங்கே வைக்கிறது? அது வைக்கிறதுக்கு தான் அடுத்தது பார்க்க காட்டணும். இது வைக்கிறதுக்கு மேலே அழகா இருக்கு, ஹாஃப் மூன் ஷேப்ல. இதில் வந்து ஏதாவது ஒரு குட்டி பிளான்ட் மாதிரி வைக்கலாம். எங்க ஃபர்ஸ்ட் இது வச்சு பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி எதனா ஒன்று மாடலாக எதனா ஒன்று வைக்கலாம். இதுவும் வச்சு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இப்போ இருக்கிறது இதுதான், இன்னும் வாங்கலல்ல. இதுக்கானது வாங்கியிருக்கோம், கண்டிப்பா வாங்கியிருக்கோம். இதை வச்சா அந்த பவுல் மறைஞ்சு போயிருது ஃபுல்லா. பவுல் தெரியலையா? ஆமா, இப்படி தெரியலையா? சரி, ஏதோ ஒண்ணு. இதுக்கு என்ன ரேட் சொன்ன? 157. எல்லாமே 150, 170. இது பாத்துக்கோங்க, குவாலிட்டி பாருங்க, நல்லா இருக்கு.
கம்பி கோல்டு கோட்டிங் கொடுத்து இந்த பவுலும் அழகா இருக்குது இதுல. அப்படி இந்த மாதிரி நிப்பாட்டிக்கணும். அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் சால்விக்கு வாங்கின ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஒரு ட்ரெஸ் ஒண்ணு அதுக்கு இடையில நடுவுல இந்த அம்மா பிள்ளைக்கு ட்ரெஸ் வேற அப்பப்ப அது இந்த ஒயிட்டே வேணான்னு வாங்க அம்மா. ஆனா எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஏன் வேணா அவன் அழுக்காக்கிடுவான். வாஷ் பண்றது யாரு? ஒயிட்டா இருந்தா நான் வந்து மிஷின்ல எல்லாம் போட மாட்டேன். எல்லாம் அவன் போடுற ஒயிட் யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாமே கையில தான் துவைப்பேன். நான் அடிக்கடி வந்து டெய்லி கையில துவைப்பேன். இதை எப்படி இருக்கும், இதை ஒரு தடவை போட்டு. ஆனா சால்வி சீக்கிரம் அழுக்கு பண்ண மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃபரெண்டான மெட்டீரியல்ல டிசைனுமே சூப்பரா இருந்துச்சு. இது என்ன மெட்டீரியல் சொல்றது தெரியல. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, அழகா இருந்துச்சு. அவனுக்கு போட்டு பார்க்கணும். இனிமே தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. ஷார்ட்ஸும் நல்லா கொஞ்சம் லென்த்தான ஷார்ட்ஸு. அதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி சேம் ஒயிட் ஷூ. இந்த ட்ரெஸ் வந்து 252 ஷூ வாங்கிட்டேன். அதுக்கும் ட்ரெஸ் ரேட்டு பரவாயில்ல, 252 தான். அப்போ நான் ஒத்துக்கிறேன், பரவாயில்ல. ஷூ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூ இது ட்ரெஸ்ஸுக்கு பார்த்துக்கிறேங்க. ஷூ வந்து 297. ட்ரெஸ்ஸை விட ஷூ தான் ஜாஸ்தியாக இருக்கு. அடக்கடவுளே, ஷூக்கு ரேட்டை பாருங்கப்பா, பயங்கரமா இருக்கு. லாஸ்டா பாத்துருவோம். ஒண்ணு பயங்கரமா இருக்கு, திறக்கவே முடியல. இரு, இதுவும் பழகையா இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஸ்டாண்ட் தான் போலப்பா. கார்னர் ஸ்டாண்ட் தான். நல்லா வந்து பலகையில பண்ணிருக்காங்க. வுட், அதான் மரம், நல்ல மரமா. இதுவும் ஸ்க்ரூ தான். எந்த ஸ்க்ரூவை கொடுத்து எங்க எப்படி பண்ணுவோம் ஃபிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குதுன்ட்டுல. இதுவும் அதே பண்ணிடலாம் கொஞ்சம். ஆனா வுட்ல பண்ணிருக்காங்க. டிசைன் பாருங்களேன், இந்த டிசைனை இது எப்படி இப்படி பிரிச்சுட்டு அம்மாக்கு ஒரே மேஜிக் மாதிரி இருக்கு போல இருக்கு. இது கீழெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வால்ல அப்படி கார்னர்ல ஃபிட் பண்றது. நடுவுல இந்த ரேக்க மாட்டணும். அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேக் மாட்டுறதுக்கு மாட்டணும். எது கீழே சின்னது வருமா? கீழே பெருசுதான், பெருசுல இருந்து சின்னது வரும். இப்படி வரும் போடல. ஆமா, சரி நாங்க மாட்டிட்டே காட்டுறோம், ஃபிட் பண்ணிட்டு காட்டுறோம்ப்பா. அதுவே நிக்குது கொஞ்சம், அவ்வளவுதான். அப்புறம் இது பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ஆனா வாளுக்கு தனியா இதுவும் அடிக்கணுமா? அடிக்கணும் தான் நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். இல்ல இது ஸ்க்ரூ இருக்குல்ல, ஆமா மாட்டணும், மாட்டிட்டு காட்டலாம். சரி, இதோட ரேட் என்ன? இது வந்து இது என்னது 559. இது 559. பரவாயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்கல்ல. இதெல்லாம் டிசைன்லாம் பண்ணி இரும்பு கம்பியில, அதெல்லாம் நமக்கு இன்னும் அதெல்லாம் வராது. நம்ம மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அழகா. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கேண்டில் உள்ள வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றி லிக்விடை போட்டுட்டு, லிக்விட் போட்டுக்கிறது காட்டு. இந்த லிக்விட் இதில் தெரியுது பாரு தனியா, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு குச்சி இருந்தா சின்ன இந்த மாதிரி காரணம்ல இப்படி வச்சு ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஆணி அடிச்சாதான் இது நிற்கும். ஏன்னா இது வெயிட் இல்லை, அதனால அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருப்போம். தேடணும். ட்ரில்லிங் மிஷினோட ஆள் பிடிச்சி எப்ப வராங்களோ அப்பதான் அடிச்சு தருவாங்க. இப்படியே பாத்துக்கிறேங்க. அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. இதுல வந்து எங்க இருந்தது செல்வி, அந்த 3 எடுத்துக்க வை பாப்போம். ஆனா அது 3 பெருசா இருக்கே. 3 பெருசா இருக்கு. மேலதான் வைக்க முடியும் போல இருக்கு. ஆமா, அவருக்கு ஆசை இந்த கிரீனை தான் வைக்கணும். சரி, அவ்வளவுதான். எல்லாம் பார்த்துட்டோமா? சூப்பரா இருக்கா? எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.